மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வெத்தலை கொடியில ஒரு குருவி வந்து கூடு கட்டி இருந்துச்சு. நாங்க தண்ணி தெரியாம ஊத்துனப்ப போயிருச்சுன்னு நினைச்சோம். இப்போ பார்த்தா நல்லா ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கு. எங்க வீட்ல வளர்ற வெத்தலை வந்து ஒரு கையளவு நல்லா உள்ளங்கையளவு பெருசா இருக்கும். அவரை பிடிச்சு வளர்ந்துச்சுனாலே அந்த வெத்தலை மட்டும் சூப்பரா பெருசு பெருசா வரும். ஒரு இலை மட்டுமே. அந்த இலையில ஒரு குட்டி குருவி வாழுது. பார்க்கவே அழகா இருக்கு. இதுல மட்டும் தண்ணியே படாம மார்னிங் எந்திரிச்சோடனே தண்ணி எல்லாம் செடிக்கு ஊத்திட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டே தண்ணி ஊற்றினோடனே வெளியில வந்ததுனால தான் அதுல குருவி இருக்குன்னே நாங்கள் கண்டுபிடிச்சோம். மல்லிச்செடி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசரை நைட்டே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். மாம்பழம் சீசன்றனால ரொம்ப ஃப்ளேவரிங்காக சூப்பராக நல்லா வாசமாக இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. கத்திரிக்காய் ஒயிட் கலர் கத்திரிக்காவே இல்லை, இந்த வைலட் கலர் கத்திரிக்காய் தான் நேரம் அவைலபிளாக இருந்துச்சு. சரி டக்குன்னு வாங்கிட்டு வரணும், லேட் ஆகுதுன்ட்டு வேகமாக வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு எந்த செடினாலும் வளர்ந்துருது இந்த புதினா செடியை தவிர. இந்த புதினா செடியை நானும் இந்த மாதிரி வேர் வச்சு வச்சு வைக்கிறேன், ஆனால் வரவே மாட்டேங்குது. இந்த டைமும் புதினாவுக்கு வேரை வந்து தண்ணியில ஊற வச்சு போடணும். தண்ணியில வரும்போது வரும், அதை மண்ணில் எடுத்து வைக்கும் போது தான் அப்படியே மிஸ் ஆயிடுது. வச்சிட்டு பாக்குறேன். பட்டுக்குட்டி மார்னிங் எந்திரிச்சோடனே உளுந்து லட்டு கேட்டுட்டு இருந்தா. அதோட பேர் வந்து அவ ஸ்லாங்ல சாக்லேட் லட்டுன்னு அவளே நேம் வச்சிருந்தா. ஏன்னா கருப்பு உளுந்தா வாங்கி வச்சிருப்போம். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் நவதானியத்துல ஏதாவது ஒரு நவதானியம் யூஸ் பண்ணி தோசை ஊற்றிடுறேன். ஸோ எப்பயாவது இந்த மாதிரி ஒயிட் கலர் இட்லி ஊற்றுறேன். அதனால பட்டுக்குட்டி இட்லியே சாப்பிட்றேன்னு சொல்லி உட்காந்து கம்பெனி கொடுத்து வெயிட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட்டுக்குட்டியும் சைட்லேயே உட்காந்து சாக்லேட் லட்டு சாப்பிட்டுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே என்னை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பாவும் ஹஸ்பண்டும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க மார்னிங்கே. நான் இன்னும் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் இட்லி எடுத்து அப்படியே ஹாட் பாக்ஸில் ஷிஃப்ட் பண்ணி ரெடியாக வச்சு சூடாக வச்சிட வேண்டியதான். பாப்பாவுக்கு அப்படியே சைட்லேயே வாயிலே கொடுத்துடுவேன். அவளுக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் இனிமேல் குளிக்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் செய்யணும். மேரேஜ் ஆன புதுசுலலாம் இட்லியை வச்சேன்னா அது வந்து நல்லா குண்டு குண்டுனே வராது. ஏதோ தோசை மாவை நல்லா அழுத்தி 2-3 லேயர் ஊற்றி வச்ச மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தா நல்லா ஷாக்கிங்காக இருக்குது. செம்ம சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சாமிக்கு பூ போடுறது, விளக்குக்கு நெய் ஊற்றுறது, இந்த வேலையெல்லாம் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். பட்டுக்குட்டி வேறு சைட்லேயே உட்காந்து என் கூட விளையாண்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பா கதை. பட்டுவுக்கு அப்படியே நம்ம பத்தி காமிச்சா மட்டும் என்னதான் தெரியலை, பத்தி காட்டுறது அஞ்சனா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அவளுக்கு கம்பி மத்தாப் மாதிரி ஃபீல் கொடுக்குதா ஏனே தெரியாது. பத்தி காமிச்சாலே பின்னாடியே வந்துடுவா. நான் வீடு ஃபுல்லாக காமிக்கும் போது நான் தான் காட்டுவேன்னு சொல்லி சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பா. சாம்பிராணி குட்டியா இருக்கனால நம்மளே கொடுக்க மாட்டோம். அவளும் அதை பயந்துட்டு தொடவே மாட்டா. பத்தின்றனால அது நல்லா ஹைட்டாகவும் நீளமாகவும் இருக்கனால அவளே உட்காந்து எல்லா வீட்டுக்கு ஃபுல்லாக காட்டுறேன்னு சொல்லி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்காக. ஃபைனலாக திருநீர் பூசுகிற டைமிங்க்கு மட்டும் கரெக்டாக வந்து சாமி கும்பிடவும் வந்துடுவா. சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் மெயினான மோட்டிவ், அவளோட மோட்டிவே. நான் கல்கண்டு வைக்க மாட்டேன். ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கறனால ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றக்காக ஃபாஸ்ட்டாக வந்துடுவாங்க. நம்ம திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்ச தேங்காய் சட்னி, சாம்பார், சுட சுட செம்ம சாஃப்டான இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. சம்மர் ஹாலிடேஸாக இருக்கனால நம்மளும் லேட்டாகவே எல்லா ஒர்க்கும் செய்கிறது. ரொம்ப ரிலாக்ஸாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு காளான் பிரியாணி. ஸோ பட்டுக்குட்டியும் சேர்ந்து போர் அடிக்குது, ரொம்ப போர் அடிக்குது அவளுக்கு. டிவியில் இருக்க எல்லா எபிசோட்ஸும் அவளுக்கே தெரியும். மாஷா அண்ட் த பியரு, லிட்டில் சிங்கம், இந்த மாதிரி எல்லாம் பார்த்து அடுத்து என்ன நடக்குன்ற வரையும் மனப்பாடமாக சொல்கிற அளவு மாற்று வச்சிட்டாங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கனால எனக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. எவ்வளோ நேரம் பெயிண்ட் பண்ணாலும் இல்லை ஏதாவது டாய்ஸ் வச்சு விளையாண்டாலும் நம்ம கூட சேர்ந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஜாலியாக இருக்குது அவங்களுக்கும். இந்த மாதிரி அவங்க நம்மளுக்கு கம்பெனி கொடுக்கும் போது தான் நல்ல பாண்டிங் இருக்குது அவங்களுக்கும் நம்மளுக்கும். 2 பேரும் ஜாலியாக உட்காந்து காளான் பிரியாணிக்கு பேசிக்கிட்டே கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனியன்ஸ் எல்லாத்தையும்.
காளான் எல்லாத்தையும் அவ தான் கிளீன் பண்றதுக்கு தண்ணியில முக்கி அதெல்லாம் நனைச்சி அழுக்கு இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தா. ஏதாவது ஆட் எதுவும் போட்டாங்கன்னா போதும் திரும்பிடுவாங்க. ஆடு தான் அவளுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ஐஸ்கிரீம் ஆடு இல்ல தீம் பார்க் ஆடா போறனால ரொம்ப ஜாலியா அட்வர்டைஸ்மெண்ட் உட்காந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டா. உங்க வீட்ல இருக்க கிட்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது வேலை பார்ப்பாங்களான்னு மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பிரியாணிக்கு ஆனியன்ஸ் ஒரு 2 ஆனியன் ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுட்டேன். நம்மளோட பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ வேக வைக்கிறதுக்கு இதுலயே நம்மளோட பிரியாணி லீஃப், கடல் பாசி, நம்மளோட ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு அது மட்டும் இல்லாம சால்ட்டும் நம்மளோட கீ நல்லா 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிட்டேன். நம்மளோட பாஸ்மதி ரைஸ் ஒரு 70% கிட்ட நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ள நல்லா ஆனியன்ஸை சூப்பரா டீப் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. ஆனியன்ஸோடைய கேஷ்யூவையும் நம்மளோட கிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. கிஸ்மஸ் பழத்தோட ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும் ஃப்ரை பண்ண பிறகு பிரியாணியில் ஆட் பண்ணும்போது. நம்மளோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம். இனிமேல் நம்ம பிரியாணியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரியாணிக்கு நல்லா நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளோட 2 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி வந்து ஸ்லோ குக் ப்ராசஸ். கொஞ்சம் ஸ்லோவா குக் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மாத்தாம கொஞ்சம் பொறுமையா செஞ்சோம்னா செம்ம ஃப்ளேவரிங்கா சூப்பரா வந்துடும். வெங்காயம்லாம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லா வதங்கணும். அப்பதான் நம்மளுக்கு இன்னும் சூப்பரான ஃப்ளேவரிங் கிடைக்கும். ஆனியன் நல்லா கோல்டனிஷா வர வரையும் நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பேஸ்டோட ஃப்ளேவரு நம்மளோட ஆனியன்ஸ் அண்ட் நெய்யோட ஃப்ளேவர்ஸ் இருந்தாலே பிரியாணி வந்து செம்மையான ஃப்ளேவர் கிடைச்சிரும் நம்மளுக்கு. இதை நல்லா அடிப்பிடிக்காம மட்டும் நல்லா கவனமா வதக்கிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஹைல வச்சிடாதீங்க, கண்டிப்பா அடிப்பிடிச்சிரும், ஒட்டிரும் கீழே வந்து. ஸோ நான் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்றேன். அந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைசிக்கு சில்லி பவுடரும் நம்மளோட காளானையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துருங்க. காளானுக்கு ரொம்ப தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. காளான்ல இருந்தே நம்மளுக்கு நல்லா தண்ணி வெளியில வரும். ஸோ நீங்க அந்த தண்ணியே நம்மளுக்கு போதும். நெக்ஸ்ட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சிருந்த பிரியாணி மசாலா நல்லா 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணும்போது செம்ம ஃப்ளேவர் இருக்கும். பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்றது எப்படின்றதுக்கு வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம குக் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 70% கிட்ட குக் ஆயிருந்தா போதும். ரொம்ப குக் ஆகிடாம பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கிளறினாலே நம்மளுக்கு அது உடஞ்சிரும். இப்போ பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தோம்னா 1.5 கப் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்போவே சாஃப்ரானை நல்லா கொதிக்கிற பாலில் ஊற வச்சிருந்தனால நல்ல பாலை எல்லோயிஷாக மாறிடுச்சு. அதை நம்மளோட பிரியாணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் வந்து டேஸ்ட் கரெக்டாக இருக்கா இல்லை உங்களுக்கு சில்லி பவுடர் எதுவும் ஆட் பண்ணுமா என்னன்றதை ரீசெக் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து நம்மளுக்கு தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கிறத விட கொஞ்சம் கூட இருந்தால் தான் நம்மளோட சாதத்துக்கும் சேர்த்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட ஃப்ரெஷ்ஷான மல்லிச்செடி, புதினா எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கத நல்லா ஆட் பண்ணிடுங்க. இப்படி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னே செம்மையாக ரெடி ஆகிடும். நம்மளுக்கு சூப்பரான ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். நம்மளுக்கு நம்ம பிரியாணி வந்து நம்ம தம் பிரியாணி மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சார்கோலில் நம்ம நல்லா ஆன் பண்ணி வச்சுட்டு உள்ளே வச்சுருந்தோம்னா சூப்பரான ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். நம்ம நார்மலாக தான் ரெடி பண்ணுறோம். ரைஸ்க்கு தேவையான சால்ட் மட்டும் நான் அகெயின் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பிரியாணி குக் பண்ணும்போதெல்லாம் சால்ட்டோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த தண்ணியில் இருக்கும்போது மட்டும் அளவு செக் பண்ணிவிட்டு விட்டுருவேன். நம்ம அந்த தண்ணியில் இருக்கும் போதே கொஞ்சம் சால்ட் வந்து உப்பு கறிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட இருந்தால் தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். மேலே நம்மளோட ஃப்ரைடு ஆனியன்ஸை ஆட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்கு வச்சு தயிர் வெங்காயத்தை ரெடி பண்ணியாச்சு. செம்ம சூப்பரான பிரியாணி ரெடி. செம்ம ஹெவியான லஞ்ச் இன்னைக்கு சூப்பராக ஃபில்லிங்காக இருந்துச்சு. பட்டுக்குட்டிக்கு ஈவினிங் செம்மையாக போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் பார்க்கு கிளம்பியாச்சு. நானும் பட்டுக்குட்டியும் பார்க்லேயே வச்சு நைட் டின்னரை வாயில் கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்போ தான் வந்து டின்னர் சாப்பாடை வேகமாக முடிச்சிடுவா.
பட்டுக்குட்டி வந்த உடனே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஐஸ்கிரீம் எப்படியெல்லாம் செட் ஆயிடுச்சுன்றத ஃபுல்லா பார்த்துட்டு லாஸ்ட் வீடியோல ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ஐஸ்கிரீம் எப்படி எல்லாம் செய்யறதுன்றதோட ஃபுல் ரெசிபி ஆட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிளாக் கலர் கிரேப்ஸ் அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. இதை நம்ம வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேடிஸ்க்கெல்லாம் கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாப்பா முழிச்சிருக்கும் போது இதை அன்மோல் பண்ணோம்னா பட்டுக்குட்டி இது எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிச்சிருவா. பிறகு நைட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பான்றனாலதான் அவ தூங்கினோடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இதையெல்லாம் உங்க வீட்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாடா பை.